இது வருஷம் 2015 மார்ச் மாசம். மகாராஷ்டிரால இருக்கிற சத்தாரா அப்படிங்கிற ஒரு அமைதியான கிராமம். எல்லாரும் அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு போலீஸ் டீம் சைரன் சத்தத்தோட ஒரு வீட்டுக்குள்ள நுழையுது. அது யாரோட வீடு தெரியுமா? அங்க வேலை செய்ற ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளோட வீடு. எது? போலீஸ் கான்ஸ்டபிள் வீட்லயே ரெய்டா? அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது. இதே மாரி தான். அந்த ஊரே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு போச்சு. உள்ள போன போலீஸ்காரங்களுக்கு ஒரு மெகா ஷாக். ஏன்னா, அவங்க பார்த்த காட்சி அப்படி. மொத்த டிபார்ட்மெண்ட்டையுமே அது உலுக்குச்சு. அவங்க பார்த்தது ஒரு ரூம் முழுக்க மலை மாதிரி குவிச்சு வைக்கப்பட்டிருந்த போதைப்பொருள். அதுவும் சாதாரணமான போதைப்பொருள் இல்ல. அந்த டைம்ல இளைஞர்கள அடிமையாக்கிக்கிட்டு இருந்த மியாவ் மியாவ் அப்படின்னு செல்லமா அழைக்கப்படுற ஒரு கொடுமையான போதைப்பொருள். அதுவும் 150 கிலோ. அதோட மதிப்பு அந்த காலத்திலேயே பல கோடி ரூபாய்கள் இருக்கும். இப்போ எல்லார் மனசுலயும் ஒரு கேள்விதான். இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரக்க டீல் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் வேணும். ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் எப்படி இவ்ளோ பெரிய நெட்வொர்க்க இயக்க முடியும்? இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய தலை இருக்கணும் அப்படின்னு போலீஸ் விசாரணைய தொடங்குறாங்க. அப்பதான் அந்த பேர் வெளிய வருது. சசிகலா பட்னாகர். எஸ். நீங்க கேட்டது கரெக்ட் தான். அது ஒரு பெண். இந்தியாவ பொறுத்தவரைக்கும் அண்டர் கிரவுண்ட் வேர்ல்ட்ல ஆண்களுக்கு நிகரா ஒரு பெண் தாதா உருவாக முடியுமான்னு கேட்டா நம்ம மனசுக்குள்ள பல கேள்விகள் வரும். ஆனா ஒரு சாதாரண பெண்ணா, வீட்டுக்கு வீடு பால் போடுற ஒரு சாதாரண பெண்ணா வாழ்க்கைய ஆரம்பிச்சு, ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி ஒரு போதைப்பொருள் சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி மும்பையே தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்த அந்த ஒரு பெண் உண்மையிலேயே இருந்திருக்காங்க. அவங்க தான் இந்தியாவோட முதல் ட்ரக் குயின் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. பேரு முன்னாடியே பார்த்த சசிகலா பட்னாகர். யார் இவங்க? எப்படி ஒரு கான்ஸ்டபிள மட்டும் வச்சு இவ்ளோ பெரிய சாம்ராஜ்யத்த உருவாக்குனாங்க? வாங்க அந்த மர்ம ராணியோட கதைய கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். சரி, இந்த சசிகலா எப்படி இவ்ளோ பெரிய இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம கொஞ்சம் காலச்சக்கரத்த பின்னோக்கி சுழற்றணும். ஒரு 20, 25 வருஷம் பின்னாடி. வாங்க 1990க்கு போகலாம். மும்பையோட பரபரப்பான வர்லி பகுதி. அங்க அவங்க ஒரு சாதாரணமான குடும்ப பெண். தினம் காலையில எழுந்து வீடு வீடா பால் பாக்கெட் போடுறது, அப்புறம் காய்கறி விக்கிறதுன்னு ரொம்ப எளிமையான வாழ்க்கை. அவங்கள பார்த்த யாருமே இவங்க தான் பிற்காலத்துல மும்பையை ஆட்டி படைக்கப் போறவங்கன்னு துளி கூட கற்பனை பண்ணியிருக்க முடியாது. ஆனா அவங்க மனசுக்குள்ள ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. இந்த வறுமையிலேயே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது. எப்படியாவது ராணி மாதிரி வாழணும்னு ஒரு வெறி. அவங்களோட கணவர் ரமேஷ் பட்னாகர். அவரு ஒரு சின்ன ரவுடி. இது அவங்களுக்கு ஒரு விதத்தில் தைரியத்த கொடுத்துச்சு. 1995வது வருஷம் முதலா சட்டவிரோதமா கள்ளச்சாராயத்த விக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் இதுல வர்ற வருமானம் அவங்களோட பெரிய கனவுக்கு பத்தவே பத்தல. அப்பத்தான் அந்த ஆபத்தான ஆனா அதே சமயம் அவங்க வாழ்க்கைய மாத்தப் போற ஒரு முடிவெடுக்கிறாங்க. ட்ரக் ட்ரக் பிசினஸ். முதல்ல ஒரு சின்ன அளவுல பிரவுன் சுகர் கஞ்சான்னு வாங்கி வித்தாங்க. அப்புறம் யாருக்கும் தெரியாம காய்கறி கூடக்குள்ள ஒளிச்சு வச்சு வியாபாரம் பண்றாங்க. இத கேட்கறதுக்கு நயன்தாரா நடிச்ச ஒரு படம் ஞாபகத்துக்கு வருதுல்ல? எனக்கும் கூட வந்தது. பட் இந்த கதையில இப்போ ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட் வருது. இப்போ வருஷம் 1998. அவங்களோட வீட்டுக்காரரு ஒரு கொலை வழக்குல ஜெயிலுக்கு போயிடுறாரு. இப்போ யோசிச்சு பாருங்க. டிப்பிக்கலா ஒரு லேடிக்கு இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா என்ன பண்ணுவாங்க? எல்லாம் அத எதிர்பார்க்காம, பயந்து எல்லாம் வீட்ட விட்டு ஒதுங்கிடுவாங்க இல்லையா? பட் சசிகலா செஞ்சது அங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்ன்னு சொல்லலாம். அவங்க இது ஒரு தடையா பார்க்கல. தனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சுதந்திரமா பார்த்தாங்க. அதுவரைக்கும் புருஷனோட நிழல்ல இருந்தவங்க முதல் முறையா தனி ஒரு ஆளா முழு தைரியத்தோட களத்துல இறங்குறாங்க. ஜெயிலுக்கு போன கணவர் 2000வது வருஷம் தான் திரும்பி வராரு. கணவர் இல்லாத அந்த 2 வருஷம், அதாவது 1998ல இருந்து 2000 வரைக்கும் அவங்க எப்படி தனி ஆளா ஜெயிச்சாங்க? பார்க்கலாம். ஆரம்பத்துல அவங்களுக்கு அது சுலபமா இல்ல. கணவர் இருந்தப்போ கிடைச்ச பாதுகாப்பு இப்ப இல்ல. எதிரிங்க அவங்கள ஒரு சாதாரண லேடி தானே அப்படின்னு சுலபமா நினைச்சாங்க. அப்படி நினைச்சவங்கள்ல ஒருத்தன் பேப்லோ. இவன் ஒரு சின்ன ட்ரக் டீலர். அவன் சசிகலாவோட ஏரியாவுக்குள்ள வந்து, அவங்க வாடிக்கையாளர்கள கிட்டத்தட்ட மிரட்டி அல்லது கொஞ்சம் சீப் ரேட்டா குடுத்து, தனக்கு வியாபாரத்த ஏற்பாடு பண்ணிக்கிட்டான். சசிகலா முதல்ல பொறுமையா பேசி பார்த்தாங்க. பட் அவன் கேட்கல. ஒரு நாள் நைட்டு சசிகலா ஒரு புது அவதாரம் எடுத்தாங்க. தன்னோட 2 விசுவாசமான ஆட்கள மட்டும் கூட்டிட்டு பேப்லோவோட வீட்டுக்கு போனாங்க. உள்ள போய் அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்துல அவன் கால உடைச்சு, "மவனே இது என் ஏரியா. இனி உன்ன இந்த பக்கம் பார்த்தேன், அடுத்த காலம் இருக்காது" அப்படின்னு மிரட்டிட்டு வந்தாங்க.
இந்த ஒரு சம்பவம் வர்லி ஏரியால இருந்த எல்லா சின்ன சின்ன ரவுடிகளுக்கும் ஒரு செய்திய சொல்லுச்சு. சசிகலா இனி பழைய ஆள் கிடையாது. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சசிகலா அவங்களோட வியாபாரத்த விரிவுபடுத்த ஆரம்பிச்சாங்க. கணவர் மூலமா தெரிஞ்ச சில போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு மாமூல் கொடுத்து அவங்களோடயும் ஃப்ரெண்ட்ஷிப் வளர்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி போதைப்பொருள் சப்ளை செஞ்சுகிட்டு இருந்த ராஜஸ்தான் டீலர்கிட்ட தானே நேரடியா பேசி ஒரு நல்ல டீல் போட்டாங்க. ஒரு பொண்ணு நேரடியா வந்து பேசுற தைரியத்த பார்த்தா அவங்களும் மரியாதை அல்லது வாட்டெவர் இட் இஸ் ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படித்தான் அந்த 2 வருஷத்துல ஒரு சாதாரண டீலரா இருந்தவங்க அந்த ஏரியாவிலேயே முக்கியமான சப்ளையரா மாறுனாங்க. இந்த ஒரு முடிவு தான் சாதாரண பெண்ணா இருந்த அவங்கள மும்பை அண்டர்வேர்ல்ட அடுத்த குயினா மாத்தப் போகுதுன்னு அன்னைக்கு யாருக்குமே தெரியாது. இப்போ வருஷம் 2000. சசிகலா தனியாளா நின்னு வேர்லி ஏரியாவோட ஒரு முக்கியமான டீலரா வாழ்ந்துகிட்டே இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது. இந்த நிழல் உலகத்துல தைரியமும் தந்திரமும் மட்டும் பத்தாது. நம்மள காப்பாத்திக்க ஒரு வலுவான ஷீல்டு வேணும்னு. அந்த ஷீல்டு கவசம் ஒருவேளை காக்கி சட்டை போட்டா இன்னும் பாதுகாப்பா இருக்கும்னு ஒரு சின்ன கணக்கு போட்டாங்க. கரெக்டா அதே சமயத்துல நம்ம கதையில அடுத்த முக்கியமான கேரக்டர் என்ட்ரி. பேரு தர்மாஜி கலோகே. சுருக்கமா தர்மான்னு வச்சுப்போம். மும்பை போலீஸ்ல ஒரு சாதாரண கான்ஸ்டபிள். பார்க்கறதுக்கு ரொம்ப நேர்மையானவர் மாதிரி தெரிஞ்சாலும் மனசுக்குள்ள எக்கச்சக்க பண ஆசை. அந்த நேரத்துல சசிகலா ஒரு சின்ன இன்ஃபார்மர் மூலமா தர்மாவுக்கு ஒரு தொடர்பை பிடிச்சு கொடுக்குறாங்க. அதாவது ஒரு ஆளை காட்டி கொடுக்குறாங்க. இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்காக 2 பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சசிகலா குறிப்பா தனக்கு வேண்டாத சின்ன சின்ன ரவுடிங்கள பத்தி தகவலை தர்மாவுக்கு கொடுப்பாங்க. தர்மா அவங்கள பிடிச்சு டிபார்ட்மெண்ட்ல நல்ல பேர் வாங்கிப்பாரு. குறிப்பா ட்ரக் விக்கும்போது. பதிலுக்கு சசிகலாவோட பிசினஸ் அவர் பெருசா கண்டுக்கல. ஆனா இந்த சின்ன விளையாட்டு சசிகலாவுக்கு பத்தல. அவங்க பார்வை இன்னும் பெருசு. தர்மாவோட பண ஆசைய ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ வருஷம் 2002. அவங்க வரவு அடுத்த கட்டத்துக்கு போச்சு. வெறும் கூட்டாளிகளா இல்லாம காதலர்களா மாறுனாங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு போதைப்பொருள் ராணி, இன்னொரு பக்கம் போலீஸ்காரர் சேர்ந்தா எப்படி இருக்கும் அந்த காம்போ? ரொம்ப பவர்ஃபுல் இல்ல? சசிகலாவுக்கு அது ஒரு பிரம்மாஸ்திரம் கிடைச்ச மாதிரி இருந்தது. அந்த பிரம்மாஸ்திரத்தை வச்சு அவங்க எப்படி தன்னோட எதிரிகள் எல்லாம் காலி பண்ணாங்க தெரியுமா? அதுக்குன்னு ஒரு மாஸ்டர் பிளானே வச்சிருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஒரு 1, 2 எக்ஸாம்பிள பார்த்துடலாம். பண்டுன்னு ஒருத்தன் சேம் வர்லி ஏரியால வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனால சசிகலாவோட லாபம் கம்மியாச்சு. அவனை ஒழிக்கணும்னு முடிவு பண்ணாங்க. முதல்ல தன்னோட ஆள் மூலமா பண்டுவுக்கு ஒரு ஆசவாத்த காட்டினாங்க. "எப்பா, ஒரு பெரிய பார்ட்டி இருக்கு. 5 கிலோ பிரவுன் சுகர் வேணுமா?" அப்படின்னு அவன் காதுபட ஒரு செய்தியை பரப்புறது. கூடவே, "என்ன தெரியுமா பிரச்சனை? டெலிவரிக்கு நம்பகமான ஆள் இல்லப்பா" அப்படின்னு ஒரு பிட்டையும் ரெடி பண்றது. பண்டு இந்த பெரிய ஆர்டரை விட மனசு இல்லாம சரக்கு ரெடி பண்ணி டெலிவரி பண்ண வர்றான். இந்த தகவலை சசிகலா வழக்கம் போல நம்ம தர்மாவுக்கு நியூஸா சொல்ல, தர்மா டீமோட வந்து பண்டுவை அரெஸ்ட் பண்றாரு. ஸோ பண்டு கிடையாது. பண்டுவோட கஸ்டமர்ஸ் எல்லாம் இப்போ சசிகலாவோட கஸ்டமர்ஸ். எதிரியும் காலி, பிஸ்னஸும் டபுள். இன்னொரு எக்ஸாம்பிள். ரேஷ்மான் ஒரு போட்டியாளர். சசிகலாவோட ஏரியாவுக்கு அடுத்த ஏரியாவில் வளர்ந்து வர ஒரு டீலர். அவங்கள எப்படி தெரியுமா காலி பண்ணாங்க? இந்த தடவை போலீஸை நேரடியாக பயன்படுத்தலை. ரேஷ்மாவோட ஹஸ்பண்ட் ஒரு குடிகாரன். சசிகலா முதல்ல அவனுக்கு பழக்கமானாங்க. நிறைய சரக்கு காசுன்னு கொடுத்து அவனை தான் பக்கம் இழுக்கிறது. ஒரு நாள் அவன் நல்ல போதையில் இருக்கும்போது அவங்ககிட்ட, "உன் பொண்டாட்டி ரேஷ்மா இருக்காளே, உனக்கு தெரியாம நம்ம எதிரி கேங்குக்கு தகவல் கொடுக்குறா" அப்படின்னு ஒரு பிட்டை போட, அந்த பிட்டை உண்மைன்னு சொல்லி நம்பி போதையில் இருந்த அவனும் வீட்டுக்கு போய் ரேஷ்மா கூட சண்டை போடுறான். சண்டை பெருசாகி ஆத்திரத்தில் அவன் ரேஷ்மாவை கொலையே பண்ணிடுறான். இப்போ சசிகலாவோட கையில ஒரு சின்ன ரத்த கரை கூட இல்லை. பட் எதிரிங்க 2 பேர் காலி. ஏரியாவும் அவங்க பக்கம். பிசினஸ் இன்னும் டெவலப் ஆகுது. இப்படி ஒவ்வொரு எதிரிக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்ட்ராட்டஜி. அந்த அளவுக்கு ரொம்ப புத்திசாலித்தனமா செயல்பட்டிருக்காங்க. பொதுவா அண்டர்வேர்ல்ட்ல நிறைய கத்தி, ரத்தம், துப்பாக்கிகள் இருக்கும். பட் இங்க சசிகலா யூஸ் பண்ணது எல்லாமே பிரைன், ஸ்ட்ராட்டஜி. இப்படி 2004 இருந்து 2008 வரைக்கும் சசிகலா தனக்கு போட்டியா இருந்த கிட்டத்தட்ட 10 டீலர்களை ஓரங்கட்டியிருக்காங்க. மும்பையோட போதைப்பொருள் சந்தையில அவங்கள மீறி யாருமே இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைமை உருவாச்சு. இப்போ வருஷம் 2010. சசிகலாவோட வாழ்க்கையில இது ஒரு கோல்டன் பீரியட்னு சொல்லலாம். கையில காசு, போலீஸ் செல்வாக்கு, ஆள்பலம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாமே இருக்கு. ஸோ ஷீ இஸ் லைக் எ குயின். ஒரு உண்மையான பிஸ்னஸ்மேன் எப்பவுமே அடுத்த கட்டத்தை நோக்கி தான் யோசிப்பான் இல்லையா? அப்பத்தான் மும்பையில புது அலை அடிக்குது இவங்களோட எண்ணத்துக்கு தகுந்த மாதிரியே. அந்த ஆலையோட பேரு மெஃபெட்ரோன். ஆனா அதை வாங்கினவங்களும் சரி, வித்தவங்களும் சரி
அதுக்கு வச்ச செல்ல பேரு முன்னாடியே பார்த்த மியாவ் மியாவ். இது ஒரு விதமான கெமிக்கல் போதைப்பொருள். அதுவரைக்கும் புழக்கத்துல இந்த ப்ரவுன் சுகர், கஞ்சா மாதிரி இல்லாம இது ரொம்ப சீப்பா கிடைச்சது. ஒரு சின்ன பாக்கெட் ரூ. 100 ரூ. 150 கிடைச்சதுனால காலேஜ் பசங்க மத்தியில இது காட்டுத்தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சது. இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து ஆர்ட்ஸ் காலேஜ் வரைக்கும் பணக்கார வீட்டு பசங்க நடத்துகிற பார்ட்டியில் இந்த மியாவ் மியாவ் ரொம்ப சாதாரணமாக கிடைக்க ஆரம்பிச்சது. சசிகலா இந்த வாய்ப்பை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க. அவங்க மூளை மின்னல் வேகத்தில் செயல்பட ஆரம்பிச்சது. ரைட், இதுதான் நம்ம பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிற தருணம்னு முடிவு பண்ணாங்க. அவங்களோட பழைய நெட்வொர்க்கை வச்சு மும்பை முழுக்க மியாவ் மியாவ் சப்ளையை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. தானே நேரடியாக குஜராத், டெல்லின்னு பயணம் பண்ணி அங்கே இருக்கிற கெமிக்கல் ஃபேக்ட்ரியிலேருந்து சட்டவிரோதமாக இந்த பர்ட்டிகுலர் மெஃபட்ரோனை உற்பத்தி பண்ணி மும்பைக்கு கொண்டு வந்தாங்க. அதை சின்ன சின்ன பேக்கெட்டுகளாக மாற்றி தன்னோட ஆட்கள் மூலமாக காலேஜ் வாசல், பார்ட்டின்னு எல்லா இடத்துலையும் விற்க ஆரம்பித்தாங்க. சில மாதங்கள்லேயே அவங்க தான் மும்பையிலேயே மியாவ் மியாவ் குயின் ஆனாங்க. அவங்க சாம்ராஜ்யம் சொன்ன நம்ப மாட்டீங்க, 100 கோடி. எவ்வளவு? 100 கோடியை தாண்டிச்சு. மும்பையில் பல இடங்களில் சொத்து வாங்க ஆரம்பித்தாங்க. அவங்க வீட்டு விசேஷத்துக்கு பெரிய பெரிய போலீஸ் அதிகாரிகள், அரசியல்வாதிகள் வந்துட்டு போக ஆரம்பித்தாங்க. இந்த இடத்துல தான் நிழல் உலகத்தில் அவங்கள மரியாதையாக பேபி பட்னாகர் அப்படின்னு அழைக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ரொம்ப உயர பறக்கும்போது தான் கீழே இருக்கிற ஆபத்து நம்ம கண்ணுக்கே தெரியாதுன்னு. சசிகலாவோட கதையில் அதுதான் நடக்க போகுது. அவங்க ரொம்ப நம்பின அவங்களோட சாம்ராஜ்யத்தோட ஆணி வேறே அவங்களோட கதைக்கு முடிவரை எழுத போகிறாங்கன்னு அவங்க கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. என்ன நடந்துச்சு? அவங்க ரொம்ப நம்பின அவங்களோட காதலன் கான்ஸ்டபிள் தர்மா எல்லாத்துக்கும் ஆப்பு வச்சார். என்னாச்சுன்னா, தர்மாவுக்கு டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. அவரோட வருமானத்துக்கு மீறின சொத்துக்கள் சக போலீஸ்காரங்க மத்தியில் சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. மேலதிகாரிகள்ட்ட இருந்து அழுத்தம் அதிகமாக நம்ம தர்மா மெதுவாக சசிகலா பக்கம் திரும்ப ஆரம்பித்தார். 2 பேருக்கு நடுவில் சின்ன சின்ன சண்டைகள், வாக்குவாதங்கள்னு நிறைய வர ஆரம்பிச்சது. உதாரணத்துக்கு 2014 வருஷம் ஒரு சம்பவம் நடக்குது. சசிகலா ஒரு பெரிய டீலுக்காக தர்மா கிட்ட ₹1 கோடி கமிஷன் தரேன்னு வாக்கு கொடுத்துருக்காங்க. பட் அந்த டீல் முடிஞ்சதும் 80 லட்சம் கொடுத்துருக்காங்க. பாக்கி 20 லட்சத்தை தர்மா கேட்டதுக்கு இப்போதைக்கு இவ்வளோதான், அடுத்த டீலில் பார்த்துக்கலான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இது தர்மாவுக்கு பெரிய அவமானமாக இருந்திருக்கு. நம்மளை ஒரு ஆளாவே மதிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு அவரோட மனசுக்குள்ள ஒரு வன்மம் வளர ஆரம்பிச்சது. சசிகலாவோட ஃபோன் காலை ரகசியமாக ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு அவங்களோட வரவில் ஒரு பெரிய விரிசல் விழுந்தது. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் அந்த சம்பவம் நடக்குது. இப்போ மார்ச் 9, 2015 நம்ம இன்ட்ரொடக்ஷனில் பார்த்த அந்த சத்தாரா மாவட்டத்தில் இருந்த தர்மாவோட சொந்த ஊரில் அவரோட வீட்டில் போலீஸ் ஒரு அதிரடி ரெய்டு நடத்துகிறாங்க. அங்கே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 12 கிலோ மியாவ் மியாவ் போதைப் பொருள் மாட்டிக்கிச்சு. போலீஸ் தர்மாவை கைது பண்ணுறாங்க. போலீஸ் விசாரணை தர்மா அழகாக ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. இந்த போதைப் பொருளோட ஓனர் நான் இல்லைங்க, இது சசிகலா பட்னாகரோடது. அவங்க தான் என்னை ஏமாற்றி என் வீட்டுக்குள்ளே பதுக்கி வச்சாங்கன்னு சொல்கிறாரு. இது சசிகலாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. அடுத்த சில மணி நேரத்தில் மும்பையில் இருந்த தர்மாவோட போலீஸ் லாக்கர்லையும் ஒரு ரெய்டு நடக்குது. இப்போ அவங்க பிடிச்சது 114 கிலோ. அன்பிலீவபிள். 114 கிலோ மியாவ் மியாவை கைப்பற்றுறாங்க. இப்போ மொத்த கேஸும் சசிகலாவை நோக்கி திரும்புது. ஏன்னா நம்மால் போட்டு கொடுத்துட்டாரு. இந்த நியூஸை கேட்டதும் சசிகலா தலைமறைவாயிட்டாங்க. அவங்கள பிடிக்க ஒரு பெரிய போலீஸ் டீம் அமைக்கப்படுது. பட் சசிகலா ரொம்ப தந்திரசாலி. போலீஸ் கண்ணில் மண்ணை தூவிட்டு பல இடங்களில் மாறி மாறி பதுங்கி இருந்தாங்க. பட் எவ்வளோ நாள் தான் ஓட முடியும்? ஏப்ரல் 22, 2015 கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு அப்புறம் போலீஸ் அவங்கள ஒரு சின்ன கிராமத்தில் வச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க. மியாவ் மியாவ் குயின் கைது. இனி அவங்க கதை முடிஞ்சதுன்னு மொத்த இந்தியாவை நினச்சிது. பட் சசிகலா ஜெயிலுக்கு போனாலும் அவங்களோட மூளை வெளியே தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கு. வழக்கு கோர்ட்டுக்கு வந்தது. அரசு தரப்பை பொறுத்த வரைக்கும் தர்மா தான் முக்கியமான சாட்சி. பட் சசிகலா தரப்பில் ஒரு மாஸ்டர் பிளான் ரெடியாக இருந்தது. என்ன பண்ணாங்க தெரியுமா? கோர்ட்டில் சசிகலாவோட வக்கீல்கள் ஒரு புது கதையை சொல்ல ஆரம்பித்தாங்க. அது என்னன்னா, முதல்ல சசிகலாவுக்கும் தர்மாவுக்கு இருந்த காதல் தொடர்பை ஃபோட்டோ ஆதாரங்களோட கோர்ட்டில் நிரூபித்தாங்க. ஒரு கான்ஸ்டபிளுக்கு எப்படி இவ்வளோ சொத்து வந்தது? சசிகலா தான் அவருக்கு பரிசாக கொடுத்தாங்க. 2 பேரும் சேர்ந்து தான் அந்த வியாபாரத்தை பண்ணாங்க. இப்போ தன்னை மட்டும் காப்பாற்றிக்க தர்மா சசிகலா மேலே பழிய போடுறாருன்னு வாதாடினாங்க. அடுத்ததா நேரடி ஆதாரங்கள் அப்படின்னு எதுவுமே இல்லை. அதாவது 2வதாக கைப்பற்றப்பட்ட 114 கிலோ போதைப் பொருளும் சசிகலாவுக்கும் எந்த தொடர்புமே இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபித்தாங்க. ஏன்னா அதை பிடிச்சது தர்மாவோட லாக்கரில் இருந்து.
இன்ஃபேக்ட் முதல்ல கிடைச்சது தர்மாவோட வீட்ல இருந்து தான். சசிகலாவோட கைரேகையோ அல்லது வேறு எந்த விதமான நேரடி ஆதாரமோ அதில இல்ல. போலீஸ் கால் ரெக்கார்டிங்கில கூட அவரு நேரடியா போதைப்பொருள பத்தி பேசினதுக்கான எந்த ஆதாரமும் இல்ல. 3வது கோர்ட்ல சசிகலா தான் ஒரு அப்பாவி பெண் அப்படிங்கிற மாரியே ஆக்டிங்க குடுத்துட்டு இருந்தாங்க. யுவர் ஆனர், நான் ஒரு சாதாரண பொண்ணு. இந்த தர்மா இருக்கானே, என்ன லவ் பண்றதா சொல்லி ஏமாத்திட்டாரு. அவரோட கிரைமுக்கெல்லாம் என்ன துணையா நிக்க சொன்னாரு. நான் முடியாதுன்னு சொல்ட்டேன். இப்போ என் மேல பழி போடுறாரு. இப்படின்னு சசிகலா கண்ணீரோட சொல்றாங்க. இந்த வழக்குல அது ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்துச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி, ஒவ்வொரு பொய்ன்னு சொல்லி பேச பேச வழக்கு கொஞ்சம் கொஞ்சமா சசிகலாவுக்கு சாதகமா திரும்புது. 2018வது வருஷம் கிட்டத்தட்ட 3 வருஷ ஜெயிலுக்கு அப்புறம் போதிய ஆதாரங்கள் இல்லன்னு சொல்லி இந்த மெகா வழக்குல இருந்து சசிகலா விடுதலை ஆகுறாங்க. இவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜி பாருங்களேன். இந்தியாவே எதிர்பார்த்த ஒரு கேஸ்ல முக்கிய குற்றவாளின்னு சொல்லப்பட்டவர் எந்த தண்டனையும் இல்லாம வெளியே வந்தது பல பேர அந்த சமயத்துல ஆச்சரியப்படுத்துது. பட் அவங்களோட ஆட்டம் இப்பவும் முடியல. 2021ல ஒரு சின்ன ரியல் எஸ்டேட் மோசடி வழக்குல மீண்டும் கைது பண்றாங்க. அதிலிருந்து சில மாசத்திலேயே ஜாமீன்ல வெளியே வராங்க. ஒவ்வொரு தடவையும் சட்டத்தோட பிடியிலிருந்து ஒரு சிலந்தி மாதிரி வலை பின்னி தப்பிக்கிற திறமை மும்பை போலீஸுக்கு ஒரு பெரிய சவாலா இருந்திருக்கு. அவங்க ஆடின ஆட்டம் அவ்வளோ கணக்குச்சிதமா இருந்திருக்கு. இப்ப நம்ம கதையோட கடைசி கட்டத்துக்கு கிட்டத்தட்ட வந்துட்டோம். சசிகலா இப்போ மிகப்பெரிய போதைப்பொருள் வழக்குல இருந்து வெளியே வந்தாச்சு. பட் போலீஸ் அவங்கள சும்மா விடல. ஒவ்வொரு நாளும் அவங்களோட அசைவ கண்காணிச்சுட்டே இருந்தாங்க. ஸோ சசிகலா பழைய மாதிரி போதைப்பொருள் வியாபாரத்துல ஈடுபட முடியல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அடங்கி ஒடுங்கி நேர்வழியில? ம்ஹ்ம். சான்ஸே இல்ல. அவங்க களத்த மாத்துனாங்களே தவிர ஃப்ராடுத்தனத்த விடல. 2022வது வருஷம் சசிகலா இப்போ ஒரு புது அவதாரம் எடுத்திருக்காங்க. போதைப்பொருள் ராணிங்கிற பட்டத்த ஓரமா வச்சுட்டு ரியல் எஸ்டேட் உலகத்துல கால் பதிக்கிறாங்க. ஆனா அங்கேயும் நேர்மையா இல்ல. மும்பையில ஒரு இடத்த போலி ஆவணங்கள் தயாரிச்சு பல பேருக்கு வித்து கோடிக்கணக்குல மோசடி பண்றாங்க. இந்த வழக்குல அவங்க மேல எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு போலீஸ் அவங்கள தேட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நாள் தலைமறைவுக்கு அப்புறம் இந்த ரியல் எஸ்டேட் மோசடி வழக்குல அவங்கள கைது பண்றாங்க. ஆனா ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்கள ரொம்ப நாள் சட்டத்தால கட்டி போட முடியல. சில மாதங்கள்லயே இந்த வழக்குல இருந்து ஜாமீன்ல வெளிய வந்தாச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜாமீன்ல. இதுதான் சசிகலாவோட ஸ்டைல். ஒவ்வொரு முறையும் அவங்க மேல பெரிய கேஸ் விழும். பட் சட்டத்தோட ஓட்டைகள பயன்படுத்தி எப்படியோ அதிலிருந்து தப்பிச்சு வெளிய வந்துருவாங்க. ஏன்னா, அவ்ளோ பெரிய வக்கீல்கள்ல இவங்களுக்காக வாதாட தயாரா இருக்காங்க. அவ்ளோ பணம் இருக்கு. சரி, இப்போ நவம்பர் 25ல சசிகலாவோட நிலைமை என்ன? அவங்க இன்னும் ஆக்டிவா தான் இருக்காங்க. பட் இப்போ அவங்க நேரடியா களத்துல இறங்குறது இல்ல. அவங்களுக்கு பதிலா அவங்களோட 2 மகன்களான ஆகாஷ் அண்ட் அபிஷேக் இவங்க தான் பிசினஸ பார்த்துக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல பிள்ளையா அவங்க விட்டு போன பாதையில பயணிக்கிறாங்க. சசிகலா வேற ஏதாவது பண்றாங்களான்னு போலீஸ் இன்னமும் கண்காணிச்சுட்டு தான் வராங்க. 1990கள்ல ஒரு சாதாரண வாழ்க்கைய ஆரம்பிச்ச ஒரு பெண் கிட்டத்தட்ட 30 வருஷத்துல மும்பையோட நிழல் உலகத்துல ஒரு ராணி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. பல தடவை ஜெயிலுக்கு போயாச்சு. பட் ஒவ்வொரு முறையும் எஸ்கேப். ஆண்கள் மட்டுமே கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு உலகத்துல அண்டர்வேர்ல்ட்ல ஒரு பெண்ணால எப்படி இத்தனை வருஷம் நிலைச்சு நிக்க முடியுது? இது அவங்க டேலண்டா? ஸ்ட்ராட்டஜியா? இல்ல சட்டத்துல இருக்கிற ஓட்டைகளா? உங்களோட கமெண்ட்ட சொல்லுங்க. சசிகலாவோட கதை இன்னைக்கும் மும்பை போலீஸ் மத்தியில ஒரு புரியாத புதிரா தான் இருக்கு. ரைட் நண்பர்களே, இவ்வளோ நேரம் நம்ம சசிகலாவோட வாழ்க்கைய பார்த்தாச்சு. இதிலிருந்து என்ன பொறுத்தவரைக்கும் நம்ம கத்துக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மியா மியா மாதிரி அப்பப்போ சந்தையில புது புது ட்ரக்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. ஒரே ஒரு தடவ தானே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிற பழக்கம் நம்ம வாழ்க்கைய அழிச்சிரும். அந்த போதை சில நிமிஷங்கள் தான். ஆனா அதோட விளைவுகள் வாழ்க்கை முழுக்க. ஸோ தயவு பண்ணி இந்த மாரி விஷயங்கள்ல இருந்து எப்பவுமே தள்ளி இருங்க. ஆல்ரைட், இந்த கதை இதோட முடிவுக்கு வருது. நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு மறக்காம கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பை த வே, அடுத்தடுத்து வர வீடியோக்கள்ல முகத்த காட்டி தான் பேசணுங்கிறது தான் பிளான். பட் இப்ப நான் ஒரு மெகா ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதுவரைக்கும் தமிழ் யூடியூப் இல்ல. எந்த லாங்குவேஜ்லயுமே கவர் பண்ணாத ஒரு மெகா மெகா சப்ஜெக்ட். எவ்வளோ ஹவர்ஸ் கன்டென்ட்டா இருக்க போகுதுன்னு தெரியல. பட் இப்போ மொத்தமா டேட்டா கலெக்ஷன்ல உட்காந்துருக்கேன். ஸ்கிரிப்ட் ரைட்டிங் கூடிய சீக்கிரம் ஆரம்பிச்சுருவேன். அது எத பத்தி கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ்மென்ட் வரும். இன்ட்ரிமா ஒரு குட்டியான பட் அதே சமயத்துல இன்ட்ரஸ்டிங்கான கதை ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தேடிட்டு இருக்கும்போது தான் இவங்களோட கதை கண்ல பட்டுச்சு. ஓகே, லெட்ஸ் மேக் இட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்ன்னு இந்த வீடியோ. ரைட், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம்.
மோஸ்ட் லைக்லி நான் சொன்ன மாதிரி அந்த மெகா ப்ராஜெக்ட்டா இருக்கலாம். பட் கொஞ்சம் டிலே ஆகும். பார்க்கலாம். முடிக்க முடிஞ்சது அப்படின்னா, அந்த மெகா ப்ராஜெக்ட்டையே அப்லோட் பண்ணிடலாம். அதர்வைஸ் இன் பிட்வீன் வேற ஏதாவது முடிஞ்சா, மோஸ்ட்லி அடுத்தது சீரியல் கில்லர் கதையா தான் இருக்கும். அப்படி இல்லன்னா, இன்னொரு பேங்க் ராபரிய போட்டுறலாம். சீரியல் கில்லர் வேணுமா? பேங்க் ராபரி வேணுமா? கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அன்டில் தென் உங்களோட உடல் நலத்தையும், மனநலத்தையும் பத்திரமா பார்த்துக்கோங்க.